வரவழைக்க அரும்பாடுபட்ட பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, தருமபுரி மாவட்ட திமுக கழக செயலாளர் எம்எல்ஏ, இன்னொரு நாளைக்கு எப்படி பொறுமையாக பேசலாமா இல்லை இன்னைக்கே பேசணுமா? 1959 ஜனவரி 24 பிறந்து நகராட்சி பள்ளியில் படித்து 6ஆம் வகுப்பில் தேர்ச்சி வெற்றி வாய்ப்பை இழந்து 1979 20 வயதில் எனக்கு திருமணம் பெற்றது. வரை என்னுடைய அப்பாவிடம் தொழிலை கற்றுக்கொண்டு 1969 என்னுடைய 10 வயசில், அதனால 6வது வந்து நான் ஃபெயில் ஆனேன். 1980 புதிய தொழிலை உருவாக்கினேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவர் செய்த தொழிலை நான் எந்த காலத்திலும் செய்ததில்லை. இன்று வரை புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய தொழில் தான் இன்று வரை செய்து வந்தேன். 1981 முனிசிபாலிட்டி 2000 ரூபாய்க்கு வேலை முதலில் கான்ட்ராக்ட் வேலை செய்தேன். அதற்காக நான் என்ன கஷ்டப்பட்டேன் என்று இந்த ஜபார் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா இந்த 2000 வேலைக்கு என்னை உள்ள விடல. ஏன்னா என்னுடைய மாமனார் வந்து அப்போ எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ மருகன் 2000 வேலைக்கு கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். யாரையும் போய் நின்றது கிடையாது. 1985 முதல் 92 வரை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்விம்மிங் பூல், ஸ்டேடியம், பேருந்து நிலையம் 2000 வேலையில் ஆரம்பித்தவன் 7 ஆண்டுகளில் பெரும்பாலான பணிகளை செய்து முடித்தேன். 1992 முதல் புதிய உத்தியை கண்டுபிடித்தேன். என்னுடைய மரியாதைக்குரிய சிங்காரம் அவர்களுக்கு தெரியும். 12 ஆண்டுகள் 92 முதல் 2014 வரை 12 ஆண்டுகள் 100% பணிகளை நான் செய்தேன். 100% யாருமே கிடையாது. 100% பணிகளை நான் முடித்தேன். புதிய யுத்திகளை கண்டுபிடித்து மெஷினரிகளை வைத்து சாலை பணிகளை மேற்கொண்டேன். தருமபுரியில் 2005 கல்வியில், அதற்கு முன்னாடி தருமபுரியில் அரசு அவ்வை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 15 ஆண்டுகள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தேன். அப்பொழுதுதான் இந்த கல்வி, பெண் கல்வி ஏன் இவ்வளவு மோசமாக போனது என்று நான் கண்டுபிடித்தேன். 5 ஆண்டுகள் அடாப்ட் பண்ணேன், அதை தத்தெடுத்தேன். 5000 மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை 5 ஆண்டுகள் தத்தெடுத்து அந்த பள்ளியை மாநிலத்தில் முதல் பள்ளியாக உருவாக்கினேன். 2005 மெட்ரிகுலேஷன் பள்ளி, 2006 ஆசிரியர் பயிற்சி பள்ளி, 2006 பிஎட் பள்ளி, 2007 மகளிர் பள்ளி, தருமபுரி மாவட்டத்தில் முதல் மகளிர் பள்ளி. எதற்காக ஆரம்பித்தேன்? நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். எதனால் தருமபுரி மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டம், கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று எதனால் சொல்கிறார்கள்? உங்களால் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால் சொல்லுகிறார்கள். அரசு உங்களை திரும்பி பார்க்கவில்லை. முதலில் கல்லூரியை துவங்கினுடைய காரணம் +2 முடித்தவுடன் 700 மார்க்குக்கு மேலே எடுத்தால் அரசு பள்ளியில் இடம் இல்லை என்றால் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணால்
அடுத்த மாவட்டத்தில் ஹாஸ்டல் படிக்க வைக்க வேண்டும். இது ரெண்டுக்கும் இல்லாத 500-600 மார்க் வாங்குறவர்கள் +1 முடிச்சு 6 மாசத்திலேயே திருமணம், 6 மாசத்திலேயே திருமணம், +2 படிக்கிற போல திருமணம் பண்ணால் எப்படி அது இந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி உருவாகும், எப்படி அந்த புள்ள படிக்கும்? அதை கருத்தில் கொண்டு 500 மார்க் வாங்குறவங்களுக்கு சீட் என்ற உறுதிமொழியோடு இந்த கல்லூரியை நான் துவங்கினேன். ரெண்டாயிரத்தி 2009 தருமபுரி மாவட்டத்தில் மெடிக்கல் ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு மெடிக்கல் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2009 முதல் 25 மாணவர்களை தத்தெடுத்து அவர்களை படிக்க வைத்து 57 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாணவர்களை நான் இங்கிருந்து அனுப்பியுள்ளேன். இந்த மாவட்டத்தை கொடுத்துள்ளேன். அண்ணா யூனிவர்சிட்டி, வேளாண்மை, பல் டாக்டர் 278 பேரை இன்று வரை நான் படிக்க வைத்துள்ளேன். உங்கள் மாணவிகளுக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் நீ வெளியே போகும்போது 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் என்று சுய உதவி மையத்தை உருவாக்கி கற்றுக் கொடுத்து கொண்டுள்ளேன்.